திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 114 யுத்த காண்டம் 2ஆம் நாள் சூரபத்மன் யுத்தப்படலம் பகுதி 5. சூரபத்மன் முருகப்பெருமானுக்கு எதிராக போர் செய்ய நினைத்து வில்லை வளைக்கின்றான். அப்பொழுது குமரமூர்த்தியான ஆறுமுகப் பெருமானும் ஒரு அற்புத நெடிய வில்லை எடுக்கின்றார். அந்த வில் எப்படி தோற்றமளிக்கின்றது என்றால், முன்பு திருமால், பிரமன், தேவர்கள் ஆனவர்கள் பல வாத்தியங்களை முழக்கி வாழ்த்திட திருஆலங்காட்டில் எம்பெருமான் நடனமாடிய அந்த நாளிலே காளிதேவியின் வெகுட்சியை அடக்கிட வேண்டி மேலாய எண்ணிலைக்கும் மேலாய முதியதாகும் அண்டங்களின் முகட்டில் பொருந்துகின்ற நீட்டியதோர் அற்புதமுடைய திருப்பாதத்தின் நீட்சியின் கோலம் போன்று நெடியதொரு வில்லை குமரமூர்த்தி எடுத்திட்டார். திருவாலங்காட்டில் அன்று அழிப்பேன் இந்த உலகத்தினை என வெறிகொண்டு நின்ற காளியின் உக்ரத்தினை அடக்கி இப்பூமியை காத்தருளும்படி நடனமாடிய சிவபெருமான் எடுத்து வானில் உயர நீட்டிய திருப்பாதம் வான்மீது போய் அங்குள்ள அண்டங்களை அழித்திடாதபடி தடுத்து நீட்டிய தமது அழகிய சிவந்த திருக்கரம் போன்று வடிவம் அமையுமாறு எமது ஆறுமுகப் பெருமான் தமது வில்லை வளைத்தார். எனவே ஆறுமுகப் பெருமான் வில் வளைத்த தன்மை தம் தந்தையாகிய சிவபெருமான் திருவாலங்காட்டில் மேல் தூக்கி திருப்பாதத்தை தடுத்து ஒரு கையால் பற்றி நின்று உலகினை காத்தருள ஆடிய ஊர்துவ நடனம் போன்று அமைந்தது. வளைத்த வில்லிடத்திலே குமரப்பெருமான் அனைத்துள்ள அண்டங்களும் உடைந்த பேரோசை போன்று நாணின் ஓசையை காட்டினார். அந்த நாணோசையை கேட்ட மாத்திரத்தில் சூரபத்மன் சினம் கொண்டு அந்த ஓசைக்கு மாறாக தனது வில்லிலிருந்து நாணோசை எடுத்தான். சூரபத்மன் கூரிய இலை போன்று வடிவுடைய கொலை புரியும் அம்பினை மழை போலச் சொரிந்து அருள் வள்ளலாகும் முருகப்பெருமானையும் தேரையும் இவ்வுலகையும் அம்பினால் மறைத்திடுதலும், அது வேளை முருகப்பெருமான் அதனை நோக்கியருளி, நன்றாக இருக்கின்றது இவனது வில் வன்மை, அதன் வித்தை என்று சிந்தித்து கொடிய அம்புகளை பெருமளவு தாமும் விடுத்து அவனது அம்புகள் யாவையும் அறுத்து குறைத்தார். சூரபத்மன் மிகுந்த கோபம் கொண்டு பின்னரும் கொடிய நஞ்சுகள் பூசிய பொன் ஒளி கொண்ட அம்பினை விடுத்திட குமரப்பெருமான் அந்த வேளை அம்புகள் பலவற்றை செலுத்தி சூரபத்மன் விடுத்த அம்புகளை அறுத்து பின்னரும் தொடர்ந்து அம்புகளை மழை போன்று சொரிந்து அசுரர் தலைவனான சூரனது பெரிய அந்த உடலை மறைத்து வான மார்க்கங்களையும் மாற்றி எவரும் சென்றுவிடாதபடி அம்புகளாலே எங்கும் மறைத்தார் ஆறுமுகப் பெருமான். இந்த நிலைமையில் எங்கும் நிறைந்து மறைத்த அம்புக்கூட்டினை சூரபத்மன் மழை போன்று அம்பு சொரிந்து அறுத்து வெளியாக்கி தேவர்களினுடைய சேனைகளுக்கு காவலனாகிய முருகப்பெருமானை காணப்பெற்றான். இது எது போன்று என்றால், கொடிய வினைகளின் கட்டினை நீக்கி ஞான நாயகமான சிவபரஞ்சுடர் உயிருக்கு உயிராக இருப்பதை காண்குறும் நல்ல தபோதனர்கள் போல சூரபத்மன் எங்கும் மறைத்த அம்புக்கூட்டை அறுத்து சோதியாகும் சிவகுமாரனை காண்பது அப்படி இருந்தது. சூரபத்மன் 10 லட்சம் அம்புகளை தேவாதி தேவன் குமரப்பெருமான் மேல் விடுகின்றான். அதையெல்லாம் எம்பிரான் அத்தொகைப்பட்ட அம்பினாலை அறுத்து நீக்கி பின்னர் சூரபத்மனின் தோளுக்கு நேராகச் சென்றிட மிகு வேதனை தரும் கூர்மையான 14 அம்புகளை செலுத்தினார். கஜாசுரன் என்னும் மலை போன்ற கொடிய யானையை உரித்த கையிலை மலை நாயகரான சிவபெருமான் தந்தருளிய முருகக்கடவுள் விடுத்த எந்த ஒரு இரும்பு மலையையும் பொடியாக்க வல்ல அந்த 14 அம்புகளும் வலிமை பெற்றவனான சூரபத்மனின் மலை போன்ற தோள்களை அடைந்து, ஆனால் அவன் தோளை துளைக்க முடியாமல் போய்விட்டது. இரும்பு மலையை ஊடுருவிச் செல்ல முடியாத சூரிய தேவனின் கதிர்கள் போன்று நின்றன அந்த அம்புகள். மாயவளின் புத்திரனான சூரபத்மனின் வஜ்ர உடம்பின் வலிமையை சிவபெருமானின் திருக்குமாரர் கண்டு நெருப்பு எழ சிரித்து தீயவனான அந்த அசுரன் விடும் அம்பையெல்லாம் அழித்து நீக்கி பின்னர் 1000 அம்பினை எடுத்து சூரபத்மன் கையில் பிடித்த வில்லினை அறுத்து எறிந்தார் முருகப்பெருமான்.
அது கண்டு சூரபத்மன் கோபித்து பிரம்மதேவர் தனக்கு முன்னொரு நாள் கொடுத்த கூரிய வேல் ஒன்றினை எடுத்து எறிகின்றான். அதுவேளை முருகப்பெருமான் 14 என்ற அம்புகளை செலுத்தி சூரபத்மனின் வேல்படையை அழித்தார். தனது வேல்படை அழிந்ததைக் கண்ட சூரபத்மன் முருகப்பெருமானால் முறிக்கப்பட்ட வில்லை கீழே போட்டுவிட்டு மற்றொரு வில்லை எடுத்து வளைத்து அம்புகளை மழை போலச் சொரிந்து ஆறுமுகப் பெருமான் தன் மீது மாறி மாறி விடுகின்ற அம்புகளையெல்லாம் அறுத்து அவர் திருத்தோளில் இலக்காக சென்று பட்டிடும்படி 7 அம்புகளை சாமர்த்தியமாக செலுத்தி ஆரவாரித்தான். அவன் செலுத்திய அம்புகள் எம்பெருமான் பகவன் பரஞ்சுடர் உருவாய் நின்ற முருகப்பெருமானது மேன்மை மிகுந்த திருத்தோள்களிலே பட்டு புழுதிகளாகி பொடிந்து போயின. ஜுவாலையுடன் இருக்கின்ற நெருப்பின் மீது சென்று பட்ட பூளைப்பூ பொசுங்கி பொடியாவது போல இருந்தது அது. சூரபத்மன் அவனுடைய அந்த வலிமையை காண்கின்றார், திருக்கண்ணோக்கம் செய்கின்றார் முருகப்பெருமான். மிக உயர்வான 10 அம்புகளை முருகப்பெருமான் எடுத்து சூரனுடைய வில்லை அறுத்து எறிந்து 1000 அம்புகளை பின்னர் தொடுத்து சூரபத்மனது தேரையும் அழித்தார். பின்னரும் எம்பிரான் மழை போன்று அம்புகளை செலுத்தி சூரபத்மனுக்கு போரில் இருக்கின்ற துணைத்தேர் என்று அமைந்த 14 லட்சம் தேர்களையும் அழித்து ஒழித்தார். தனக்கு துணையாக வந்த 14 லட்சம் தேர்களையும் முருகப்பெருமான் அழகிய அம்பினால் சிதைவுபடுத்துவதை கண்டு கோபம் கொண்டான் சூரன். ஒரு பெரிய சூலப்படையை எடுத்து எம்பெருமான் மேல் எறிந்தான். அந்த முச்சுடருடைய சூலப்படை வருவதையும் அதனை திருக்கண்ணோக்கம் செலுத்திய சிவபெருமான் திருக்குமாரர் 4 அம்புகளை விடுத்து அந்த சூலத்தை 2 துண்டாக்கி உடனே சடுதியாக 7 அம்பினை விடுத்து சூரபத்மன் குடையை துணித்து ஒரு அம்பினை செலுத்தி சூரபத்மனது சுடர் முடியினை அந்த அம்பினால் அறுத்தார் முருகப்பெருமான். முற்றிலும் நவரத்தினங்களால் செய்யப்பட்ட மகுடத்தை அறுத்தபின் வலிமை உடைய சூரபத்மன் நிறைவாக நகைகள் அணிந்திட்ட மேனி முழுவதும் அம்புகளை செலுத்தி வரிசை வரிசையாக அணிந்திருக்கின்ற அவனது மேனியில் உள்ள ஆபரணங்கள் அனைத்தையும் துண்டு துண்டாக்கி அறுத்தெறிந்தார் முருகப்பெருமான். அவர் வேதங்களும் இன்ன தன்மையன்தான் என துணிந்திடுவதற்கு அரிதாய கடவுள் அம்முருகப்பெருமான். இவ்வாறு சூரபத்மனின் தேர்கள் அழிந்தன, வில் முறிந்தது, ரத்னமுடி அழிந்தது, உடம்பில் அணிந்த வைர ரத்ன ஆபரணங்கள் ஒன்றும் இன்றி அழிந்து போனது. அதனால் மானம் கொண்டு வீரமுடன் போரிட முனையும் வலிமையும் அழிந்து அது குறைந்ததை அவனை சூழ்கின்ற அசுரசேனை தலைவர்கள் பார்த்தார்கள். உடனே 4 வகைப்பட்ட சேனைகளுடன் திரண்டு ஆயுதங்களை வீசி எமது குமரப்பெருமானை சூழ்ந்து கொண்டார்கள். பார்க்கடல் முதலான 7 சமுத்திரங்களும் அலைமோதி பெருகி வந்து மேருமலையை சூழ்ந்தது எனும்படி ஒப்பில்லாத ஆயுதங்களை வீசி ஆர்த்ததுடன் எழுந்து வந்து தன்னை வளைத்து சூழ்கின்ற அசுரர் சேனையை கண்டு கொண்டார். அவர் யார் என்றார், முன்னாளில் முப்புறத்து அசுரர் ஊர் அனைத்தையும் சாம்பராகவே அழித்தொழித்த சிவபெருமான் திருக்குமாரர். வேல்படையை திருக்கரத்தில் கொண்டருளிய முருகப்பெருமான் தனது பக்கராக குழுமி நின்று போர் புரியும் வலிமை கொண்ட சேனையை உடனாகவே கொன்று முடிக்க திருவுள்ளம் கொண்டு அங்கு தமது ஒரு கரத்தினில் இருந்திடும் தெய்வீகமான சக்கரப்படையை அசுரச்சேனை மீது விடுத்தார் முருகப்பெருமான். அந்த சக்கரப்படை புறப்பட்டு செல்கின்றது. சூரிய பகவான் நடுராத்திரியில் தோன்றி அளவு காண்பரிய பேரிருள் முழுவதையும் அழித்து நீக்கிடும் இயல்பு போல அந்த சக்கரப்படை சென்று அசுரர்களினுடைய தலை, உடல், கைகள், கால்கள், தோள் என்று வீசி எறிந்தது. படைகள் எல்லாவற்றையும் துணித்து வீழ்த்தியது. எம்பிரானினுடைய சக்கரப்படை தேர்களை முறித்தது, மத யானைகளை கொன்றது, குதிரைப்படைகளை அழித்தது, அசுர சேனாதிபதிகள் யாவரையும் வெட்டி வீழ்த்தியது. போர் புரிய நினைக்கின்ற அசுரர்களை அவர்களது நெஞ்சை அறுத்தது. எம்பிரானை இகழ்ந்ததால் இகழ்ந்த அசுரர்களின் நாக்கை அறுத்தது. உறக்கத்தினால் கத்திய நாவுடைய தலையை வெட்டியது. ஆயுதத்தை தொட்டு வீசிடும் முயற்சிகளை செய்தால் அந்த அசுரனுடைய கைகளை வெட்டியது. எதிர்த்து ஓடி வந்தால் காலினை வெட்டியது. குடைகளை துணித்து வீழ்த்தியது. வெண்சாமரைகளை அறுத்து எறிந்தது.
வரிசையாக கொடிகளை அறுத்து எறிந்தது. தேர்களில் நிறையாக பூட்டிய குதிரைகளின் உடம்பை நடுவில் நறுக்கி வீழ்த்தியது. அசுரர் கைகளில் இருந்த ஆயுதங்களை துணித்தது. போரில் பாவித்த வாத்தியங்களின் தொகை முழுவதையும் அறுத்து எறிந்தது எம்பிரானின் சக்கரப்படை. எம்பிரானது சக்கரம் சுழன்று சென்று பகை அசுரனின் பெரிய சேனை முழுவதையும் பல்வேறு துண்டங்களாக வெட்டி எறிந்து தன்னந்தனியான அழகிய பெரிய சக்கரப்படை சுழன்று உலாவி திரிகின்றது. அந்த காட்சி சக்கரப்படை அந்த இடத்திலே பெரிய ஒரு வீர யாகத்தை நிகழ்த்துவது போல இருந்தது. எப்படி என்றால், அசுரரை துணித்து எறிந்த அந்த உடல் துண்டங்கள் கருப்பாக விளங்கியதால் அது புகை போன்று இருந்தது. வெட்டுண்ட உடல்களிலிருந்து பெருகிடும் இரத்தம் அது நெருப்பு போன்று இருந்தது. அந்த இரத்த வெள்ளத்தில் துணிபட்டு வீழ்கின்ற யானை, குதிரை, தேர் இவை யாக நெருப்பிலே சொரியும் அவிஸ்களாக அமையப்பெற்ற காட்சி. அது எம்பெருமானின் சக்கரப்படை அந்த இடத்திலே பெரியதொரு வீர யாகத்தை நிகழ்த்தியது போன்று இருந்தது. அந்த போர்க்களத்திலே சிவந்த சுடரொளியுடைய சூரியன் போன்று நின்றது ஆறுமுகப் பெருமான் செலுத்திய சக்கரப்படை. இதை பார்த்து நாராயண கடவுள் கையில் ஏந்திய சக்கரப்படை இதனை கண்டு மெச்சிடுகின்றது, புகழ்கின்றது, விம்மிதப்பட்டு நின்றது. அருள் நோக்கால் தீர்த்த நீர் ஆட்டுகின்ற ஆறுமுகப் பெருமான் செலுத்துகின்ற சக்கரமாகிய இந்த பெரும் படையானது போருக்கு என ஆர்ப்பரித்து எழுந்து எம்பிரானைச் சூழ்ந்த 100,000 வெள்ளம் அசுரச்சேனை முழுவதையும் ஒன்றும் தப்பவிடாது ஒரு முகூர்த்த காலத்தில் துணித்து எறிந்தது. அதர்மத்தை அறுத்து அருளை விளைக்கும்படி ஆடல் உற்ற வேல்படையை உடைய கடவுள் செலுத்திய அந்த ஒளிவீசும் கிரணங்கள் கொண்ட சக்கரப்படை எம்பிரானை பக்கமாகச் சுற்றிய சூரபத்மது 1,00,000 வெள்ளம் சேனையையும் அறுத்தது. நிணம் உண்ணும் பேய்களும் காளிகளும் சக்கரப்படையை புகழ்ந்திடும்படி மிக்க உயர்வாகும் புகழுடன் எம்பெருமானிடமே மீண்டு சென்றது அந்த சக்கரப்படை. இது எப்படி என்றால், வற்றலாய் போன முள்ளுக்காடு முழுவதையும் தனியாக ஒரு நெருப்பு சென்று பற்றி எரித்து உண்டு வரும் தன்மையை போன்று அந்த சக்கரப்படை விளங்கியது. பிணக்குவியலால் அகன்ற ஆகாயம் வரையும் வளர்ந்தோங்கிய போர்க்களம். அதிலே நெருப்பு கொண்ட வாயினை உடைய பேய்கள் பிணங்களின் இனத்தை தின்று மகிழ்வால் சிரித்து மிகவும் ஆர்ப்பெடுத்து கொண்டு நெருங்கி வளைந்து பிணக்குவியல் மேல் சூழ்ந்து தங்கியிருப்பது. அது கரிய முகில் கூட்டங்கள் மின்னி இடித்து கொண்டு முதிய மலைச்சாரல்களை மொய்த்தது போன்று இருந்தது. இந்த நேரத்திலே எம்பிரானுடைய பிரகாசிக்கின்ற கதிர்களை உடைய சக்கரம் போர் முனையில் சூழ்ந்து நின்ற 1,00,000 வெள்ளம் அசுரரையும் அழிவு செய்ததை உணராதவனாய் தன் முன்னாக நின்ற அசுரர் எல்லாம் இறந்ததைக் கண்டு மனம் மயங்கி இது எப்படி நடந்தது என்று தன்னந்தனியாய் ஆச்சரியமுடன் நிற்கின்றான் சூரபத்மன். என்னுடைய சேனையெல்லாம் உடனே அழிந்து போய்விடுமாறு நீண்ட தனதொரு வேல்படையை முருகக் கடவுள் செலுத்தி நீக்கினாரா, அல்லது பாண்டரங்கம் என்னும் கூத்தினை இயற்றிடும் சிவபெருமானது சிவப்படைக்கலத்தை விடுத்து அழித்து மாற்றினாரா, அல்லது முருகன் எமது சேனையாவும் மாண்டு போகட்டும் என்ற ஒரு வார்த்தையால் இதனை மாற்றினாரா? என்னுடைய சேனை முழுவதும் எவ்வாறு அழிந்திருக்கக்கூடும் என்று எண்ணுகின்றான் சூரபத்மன். சூரபத்மன் தேரினை இழந்தான், வில்லும் முறிந்து போதலால் அதனை இழந்தான், எல்லா அண்டங்களையும் வெற்றியுற்று நின்ற சூராதி சூரன் என்ற பெயரும் இழந்தான், சேனைகள் முழுவதையும் இழந்தான், மேனி நிறைய அணிந்திருந்த ஆபரணங்களின் சீரை அழகை இழந்தான், முடியும் இழந்தான், குடையும் இழந்தான். இவையாவும் இழந்ததினால் தான் அரசாண்ட பூமியை இன்னொருவனிடம் பறிகொடுத்ததோர் வறிய அரசன் போன்று திரு இன்றி நின்றான் பூமி மீது அந்த சூரபத்மன். அப்படி நின்றிடுகின்ற அந்த திரள் உடைய சூரபத்மன் நெஞ்சிலே பெருத்த கோபம் பெருகி நிறைய மானத்தால் மார்பும் உடலும் வியர்வை கொள்ள, அப்படியாய் விட்டதா என்று முடிவில்லாத வெறும் தலையை ஆட்டி நன்று நன்று ஒரு குழந்தையின் வலிமை என்று சிரித்து சரி போகட்டும் என்று வெற்றியுடன் சிறப்பளித்திடும் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து முருகப்பெருமான் மீது விடுத்தான். அந்த சூரபத்மன் விடுத்த பிரம்மாஸ்திரமானது சென்று ஆறுமுகப் பெருமான் அவர்களை நோக்கி செல்கின்ற பொழுது முருகப்பெருமானது சிவந்த திருக்கரத்தில் இருந்த வேல்படை விருக்கெனச் சென்று பிரம்மாஸ்திரத்தை கவ்வி விழுங்கியது. முருகப்பெருமானின் வேல்
பிரம்மாஸ்திரத்தை விழுங்கியதை சூரபத்மன் கண்டான். நெஞ்சம் துயர் கொண்டு வருந்தினான். தனக்கு முன்பு நாராயண கடவுள் கொடுத்த நாராயணாஸ்திரத்தை கையில் எடுத்தான். அந்த அஸ்திரத்தையும் எம்பிரான் மீது விட்டான். அந்த நாராயண அஸ்திரம் அது செல்கின்ற பொழுதே கணக்கற்ற நாராயணர்களின் உருவினை உண்டாக்கி பெருக்கியவாறு முருகப்பெருமானை சென்று அணுகியது. அதை கண்ட முருகப்பெருமானின் வேல் அதன் மீது பாய்ந்து நாராயணாஸ்திரங்களை நறுக்கி அந்த அஸ்திரத்தை விழுங்கியது. சூரபத்மன் இதனை கண்டு இப்படி ஆகிவிட்டதே என்று விம்மி அழுதிட்டான். மாயவள் பெற்றெடுத்தவனாகிய சூரபத்மன் தனது மனதிலே கருமையுற்றதாய் விளங்கிடும் திருக்கழுத்தினை உடைய சிவபெருமானது சிவப்படை என்ற மிகவும் மேலான சிவாஸ்திரத்தை எடுத்தான். இந்த சிவாஸ்திரத்தை விடுத்தால் யார்தான் அதை தடுக்க முடியும் என்று எண்ணினான். முப்புறங்கள் நீராகும்படி புன்சிரிப்பு கொண்டருளியவரான சிவபெருமானது அழிவில்லாத அந்த சிவாஸ்திரத்தை விடுவதே மிகவும் உச்சிதம் என்று சிந்தையில் தெளிந்து அந்த சிவாஸ்திரத்தை கையிலே எடுத்து அதற்கு அர்ச்சனை முதலியவற்றை மனத்திலே புரிந்து ஒப்பற்ற புகழுடைய சூரபத்மன் அந்த அஸ்திரத்தை தாமதிக்காமல் விடுத்தான். அவ்வாறு விடப்பட்ட கொடிய சிவாஸ்திரம் புறப்பட்டு போர் புரிந்திடும் முச்சுடருடைய சூலப்படைகள் உடைய ருத்ரமூர்த்திகளின் கோலம் எல்லா திசைகளிலும் பெருகி நெருங்கிட வடிவெடுத்து கொண்டு ஆர்ப்பரித்து பேரோசை கொண்டு அழிந்திடாத கொடிய நெருப்பு ஜுவாலைகளை வீசி வேகமுடன் வந்தது. அந்த அஸ்திரத்தின் உக்ரமான வேகத்தினால் திசைகளிலே இருந்திடும் அஷ்டதிக் கஜங்களெல்லாம் தாங்கள் இறந்தோம் வாழமாட்டோம் என்று வீழ்ந்து அயர்ந்தன. உலகை அழித்திடும்படி கடல் நீரில் கலந்திருந்த வடவை என்ற கொடிய நெருப்பும் அகன்றோடியது. உலகை தாங்கிடும் ஆதிசேஷனும் உட்கி உலைந்தான். அந்த அஸ்திரத்தின் வரவால் பூமியில் உள்ள வாழ்க்கைக்கு உகந்த நிலை கெட்டு உக்கியது. சூரியதேவன் அச்சத்தினால் துடித்தான். சந்திரன் சுழன்றான். மகாமேருமலை வெடித்தது. பல இடங்கள் தோறும் அண்டங்கள் உடைந்தன. லட்சம் வீரராய வீரபாகுதேவரின் தம்பியர்கள் நடுங்கினார்கள். அவர்களின் மற்ற தனி வீரராகும் தம்பியர் 8 பேரும் கலங்கினார்கள். இதை கண்ட பூதங்கள் மனம் மயங்கினர். இந்த அஸ்திரத்தை இனி யாராலும் விலக்க முடியாதே என தேவர்கள் பயத்தால் திக்குகளில் ஓடினார்கள். இந்த பூமி முதல் பல புவனங்கள் அனைத்தும் ஒரு நொடிப்பொழுது செல்லும் முன்பு பொடியாக்கிடுகின்ற சங்காரமூர்த்தியாகும் சிவபெருமானின் அஸ்திரம் இவ்வண்ணம் அனைத்தையும் மாய்ப்பேன் என்று கோலத்துடன் வருவதும் அதனை அருள் வள்ளலாகும் முருகப்பெருமான் பார்த்து அருளினார். வருவது எமது தந்தையின் பெரும் அஸ்திரம் என எண்ணியவராய் தமது அழகிய செங்கையை எமது ஐயன் நீட்டினார். நீட்டி தனக்கு முன்னாக வந்திட்ட அந்த அஸ்திரத்தை பிடித்து கொண்டார். இந்த அஸ்திரத்தை கொடுத்த சிவமூர்த்தியே அதனை திரும்பவும் சூரனிடமிருந்து வாங்கிய தன்மை போன்று இருந்தது. அது ரிஷபக் கொடியை உயர்த்திய மகாதேவராகும் சிவபெருமானின் நாமமுடைய மாட்சிமை மிகுந்த அந்த கொடிய பெரும் அஸ்திரம் குமார தெய்வம் தமது கையினால் பிடித்து தமது பக்கமாக சேர்த்து கொண்டார். இதையெல்லாம் பார்க்கின்றான் சூரபத்மன். நான் விட்ட இந்த ஒரு அஸ்திரத்திற்கு மாறாக வேறொரு அஸ்திரத்தை இந்த பாலன் விடவில்லையே. அவ்வாறு விடுத்து எனது அஸ்திரங்களை அழித்திடவும் விரும்பவில்லை. எனது அஸ்திரங்கள் அவன்பால் சென்று சேர்கின்ற நேரத்தில் அந்த அஸ்திரங்கள் யாவையும் தன்னிடத்தை அடக்கிக் கொண்டான் இந்த பாலன். இப்படி செய்வதால்தான் கேடில்லாத அஷ்டமூர்த்தியாகி மண்ணாகி விண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி சந்திரனாகி சூரியனாகி ஆண் பெண் அலி எனும் ஆன்மாக்கள் ஆகிய சிவபரஞ்சுடரின் குழந்தை தான் என்பதை இந்த பாலன் எனக்கு காட்டுகின்றானோ என்று எண்ணுகின்றான் சூரபத்மன். இவன் குழந்தை பாலன் என்று எண்ண முடியாததொரு வீரன். ஆதலால் என்னோடு போரிட இவனல்லாது வேறொருவர் இந்த உலகத்தில் இணையானவர்கள் இல்லை. இது உண்மை. அப்படியான தன்மையினால் அழியா வரம் பெற்ற என்னுடன் நின்று போரிடுவதற்கு நேரான வீரமுடையார் இந்த முருகன் ஒருவனை அன்றி வேறு யார் உளர்? என்னுடன் ஒப்பாக முன்னின்று போரிடுவதற்கு ஏற்ற வலியுடையவர் என்று சூரபத்மன் வியக்கின்றான்.
இந்த பாலனுடைய திருக்கரத்தில் மிளிர்ந்தவாறு இருக்கின்ற வேல்படையின் வலிமையையும் இவனுடைய வில் பிடித்து போரிடும் வலிமையையும் மற்றுள்ள அற்புதமான செயல் யாவையும் கண்டேன். சரி, நான் ஆயுதமில்லாது கெட்டு நின்றேன் என்றாலும் இந்த பால்மணம் மாறாத குழந்தை வடிவாகும் இவன் இனி என்ன செய்ய போகின்றான் என்பதையும் பார்ப்பேன் என நினைந்து மௌனியாகியே பேச்சற்று செயலற்று நின்றான் அசுரர்களுக்கெல்லாம் தலைவனான சூரபத்மன். அந்த நேரத்திலே சூரபத்மன் முருகப்பிரானது போர்ச் செயலை நினைந்து அற்புதமெய்தி மயங்கிடும் நிலையில் நிற்கின்றான். சூரபத்மனது இந்த தன்மையினை எம்பிரான் முருகப்பெருமான் பார்த்தருளி திருவருளின் திறத்தால் சூரபத்மனை நோக்கி இந்த வார்த்தைகளை பேசி அருளுகின்றார். இந்திரனுடைய தனி மைந்தன் ஜெயந்தனை தேவர்களை தங்களை எல்லையற்ற நாட்களாக சூரனே நீ சிறைப்படுத்தி வைத்திருக்கின்றாயே, அதற்காக முன்பு நாம் ஒரு தூதுவனை உன்னிடம் விடுத்து தேவர்களது சிறையை நீக்கும்படி சொன்னோம். அந்த தூதுவனின் வார்த்தையை நீ மனதில் நினைத்து கொள்ளவில்லை அல்லது தேவர்களது சிறையை நீக்கவும் இல்லை. அதனால்தான் யாம் இவ்விடத்து வந்தோம். போரில் தனக்கு நிகரில்லாமல் இருந்திடுகின்ற தாரகாசுரனை முன்னர் கொன்றிட்ட முறைபோல உன்னையும் கோபத்தினால் இன்று இப்பொழுதே அழித்திடுவேன் என எண்ணி இவ்விடத்து வந்தேன். இவ்விடத்து நின்பால் சூழ்ந்து நின்ற லட்சமாகும் வெள்ளம் எனும் எண்ணிக்கை உடைய பெரும் சேனையும் உனது வில் வலிமையையும் உன்னால் செலுத்தப்பட்ட திவ்யாஸ்திரங்களையும் அனைத்தும் தொலைவாகி இப்போதே அழிந்து போயின. அதை நீ கண்டும் யாதொன்றும் செய்ய முடியாத நிலையில் வறியவனாக நிற்கின்றாயே. அந்த தாரகாசுரனை கொன்றிட்ட வேல் என்னிடம் இருந்தது. உன்னை இங்கு கொல்லுதல் எனக்கு ஒரு பொருளும் அன்று, அல்லது ஓர் அரியதொரு காரியமும் அன்று. ஆனால் படைகளெல்லாம் இழந்திருக்கின்ற அஸ்திரங்களையெல்லாம் இழந்துவிட்ட உன்னுடைய உயிரை உண்ணல் என்பது பழியாய் முடிந்துவிடும். எனவே அதனை செய்யாமல் நிராயுதபாணியாக நிற்கின்ற உன்னை தாக்காமல் நாம் பொறுத்து அருளுகின்றோம். அது தர்மத்திற்காகத்தான் என நீ எண்ணுவாய். சூரனே, பல வார்த்தைகளை எடுத்து உனக்கு போதிப்பதில் ஆவது என்ன? தேவ உலகில் உள்ளவர்கள் யாரும் அடைபட்டிருக்கும் அந்த சிறையினை நீ விடுத்தால் உனது உயிரை தொலைத்திட மாட்டோம். அந்த தன்மை செய்யாது நீ மறுத்திட்டால் இப்பொழுதே உன்னை கொன்றிடுவேன். உன்னுடைய எண்ணங்கள் யாது, அதை சொல்வாயாக என்று அருளினார் குமரப்பெருமான். தொடர்ந்து 2ஆம் நாள் சூரபத்மன் யுத்த படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.